விஜயை சமாதானப்படுத்துறதுக்கு தாத்தாவும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் விஜய் சமாதானம் ஆகலை. அதே மாதிரி சித்தி சித்தப்பாக்கிட்டே பயங்கரமாக கோவப்படுறாரு விஜய். அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம காவேரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் காவேரி ஊர்லேருந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா காவேரி வந்து இறங்குறாங்க ஊர்லேருந்து. காவேரி பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. விஜய்கிட்டே போய் பேசணும், காவேரி கிட்ட வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணி காவேரி கிட்ட வந்து அழணும் அப்படின்னு தோணுது விஜய்க்கு. ஆனால் அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. தூரத்துலேயே வந்து பார்த்துட்டே இருக்காரு. என் பொண்டாட்டி கிட்ட போய் கூட என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. எங்கே காவேரி வந்து விஜய் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் ஒழிஞ்சிக்கிறாரு. யாரோ பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து எப்படியும் ஸ்கூலுக்கு வருவாங்க, அப்போ போய் பேசணும் காவேரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விஜய் கிளம்புறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, எங்கே வந்து சொல்கிறாரு அவங்க பொண்ணுக்கிட்ட, நம்ம வந்து குட்டி காவேரி கிட்ட, இங்கே பாராமோ இன்னைக்கு நீ மிஸ்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். என்ன டாடி பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சொல்லி இன்றைக்கி ஸ்டோரி ஸ்டெல்லிங் இருக்குதுன்னு சொன்னல. ஆமாம் டாடி, இன்றைக்கி ஸ்டோரி ஸ்டெல்லிங் இருக்குது. எல்லாருமே ஸ்டோரி வந்து இன்றைக்கி சொல்லணும். ஓகே, ஸ்டோரி ஸ்டெல்லிங் இருக்குல்ல, அதில் நீ என்ன பண்ணுற, டேடியோடக்காக ராஜா டாடி கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம் டாடி, முதல்ல ராணி ராஜாவை எப்படி பார்த்தாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமாம் டாடி சொன்னீங்களே, வந்து யாரையும் வந்து ராஜா அடிக்கும்போது ராணி வந்து பார்த்தாங்க, அப்பா அவங்கள்ட்ட போய் மீட் பண்ணாங்க சொன்னீங்கல்ல. ஆமாம், அந்த கதையை நீ மிஸ்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி ராணிக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் நீ சொல்லணும் சரியா அப்படின்னோடனே, அதே மாதிரி உன்னோட பேர் காவேரின்னு சொல்லணும். டாடி, என் பேர் காவேரின்னு மிஸ்க்கு தெரியாதா? இப்போ வரைக்கும் நான் அம்முன்னு தானே கூப்பிட்டுருக்காங்க, இது வரைக்கும் காவேரி நான் கூப்பிட்டது இல்லைல்ல. ஆமாம் டாடி, என்னை கூப்பிட்டதே இல்லை. அந்த விஷயத்தையும் நீ அவங்கக்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி இதெல்லாம் சொல்லுவியா அப்படின்னோடனே, ஏன் டாடி இதெல்லாம் நான் சொல்லணும்? இதெல்லாம் சொன்னால் இந்த மிஸ்ஸை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இன்னும் உன்னை ரொம்ப பிடிக்கும் மிஸ்ஸுக்கு. அதே மாதிரி நீ ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப ப்ரில்லியண்ட்டு அப்படின்னு மிஸ் நினைப்பாங்க. நிச்சயமாவா டாடி? நிச்சயமாக தான் செல்லும். இன்றைக்கி சொல்ல முடியுமா உன்னால்? சரிங்க டாடி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், சமத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்கூலுக்கு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு வந்து அறக்க பறக்க ஓடி வராங்க. ஐயோ லேட் ஆகிடுச்சோ, நல்ல காலம் லேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி குட்டி காவேரி வராங்க. காவேரி பார்த்துட்டு குட் மார்னிங் மிஸ் அப்படின்றாங்க. குட் மார்னிங் அப்படின்றாங்க. சரி, உடம்பு எப்படி இருக்குது, கையெல்லாம் சரியாயிடுச்சானோன்னே, சரியாயிடுச்சு மிஸ். காலில் முட்டியில் அடிபடிச்சு, அது சரியாயிடுச்சு. அதுவும் சரியாயிடுச்சு மிஸ். லைட்டாக சிராய்ப்பு தான் கையில், கால்லையும் அப்படி தான் மிஸ். நல்லா தான் ஆயிடுச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னே, குட் கேர்ள், நீ பரவாயில்லையே, இவ்வளோ போல்டாக இருக்கியா, அப்போ அழுதல்ல ஆனால் இப்போ போல்ட் ஆகிட்டல அப்படின்னோடனே, ஆமாங்க மிஸ். மிஸ், எங்கள் டேடி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் பார்த்தோன்னா காவேரிக்கு அப்படியே பரவசமாகுது. நம்ம ட்ரீம் பாய் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க ரொம்ப தேங்க்ஸ், அன்றைக்கி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காவேரிக்கு அப்படின்னோடனே, காவேரிக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்வாங்க. காவேரின்றது என்னோடய பேர் சார் அப்படின்னோடனே, உங்கள் பேரா? ஆமாம், காவேரி பார்த்தல, மிஸ் பேரும் காவேரி தானா அப்படின்னோடனே, மிஸ் உங்கள் பேர் காவேரியா மிஸ்? ஆமாம். உன் பேர் அம்மு தானே அப்படின்னோடனே, இல்லை மிஸ், என்னோடய பேர் என் காவேரி, அம்முன்றது எங்கள் அப்பா என்னை செல்லமாக கூப்பிட்றது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாங்க காவேரி. நிச்சயமாவா அப்படின்னு, ஆமாங்க மிஸ், உங்ககிட்ட சொல்லலையா காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, சாரி சார், எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னா இன்னொரு மிஸ் வராங்க. ஆமாம் மிஸ், காவேரி தான் என் பேர், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா அட்டண்டன்ஸ்லலாம், நான் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. உன் பேரும் காவேரியா, அப்போ என்னோட பேரும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே, மிஸ்ஸுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இன்னொரு மிஸ்ஸு. சரி போகலாம் அப்படின்னோடனே, சாரி சார், ரொம்ப பரவாயில்ல சார், தேங்க்ஸ் ஒன்றும் சொல்ல வேணாம், இது என்னோடய கடமை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் வந்து குட்டி காவேரிக்கு கையை காட்டுறாரு. சொல்லுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லோரும் ஸ்டோரி ஸ்டெல்லிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு குழந்தையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து குட்டி காவேரி வந்து, மிஸ் எங்கள் டேடி சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ராஜா ராணி மீட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சைட்டில் அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அதை கேட்டு வந்து காவேரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இது எங்கேயும் நடந்த மாதிரி இருக்கே, நான் பார்த்த மாதிரியே இருக்குது, இந்த விஷயங்களை நான் உணர்ந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. அவங்களுக்கு வந்து நிழலாக வந்து இந்த மாதிரி முதல்ல விஜய் அவங்க பார்த்த அந்த விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வருது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி.